வெல்கம் பேக் டு யாகோஸ் லைஃப். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ். என்னோட பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா செவுர்லேயே அப்படி ஃபிக்ஸடாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கடப்பா கல் ஒட்டியிருந்தாங்க பிளாக் கலரில். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த டைல்ஸ்க்கு மேட்சிங்காக இந்த வால்பேப்பர் கிடச்சிச்சு. நான் அதை அந்த கடப்பா கல் மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சில பேர் வந்து அப்படியே ஒரு ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பூஜை யூனிட்டே சின்ன சைஸு, பெரிய சைஸ் நெறைய வேரியேஷன்ஸ்ல வருது. அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. இது எனக்கு வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே ஹால்ல வந்து ரெடிமேடா அந்த செவுரோட சேர்த்து ஒட்டியிருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே சைஸ்ல நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா, மீஷோல வாங்குனது தான். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் வந்து 9:12 சைஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரே சைஸா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காண்டி வாங்குனேன். அடுத்து இந்த சைடு என்னால சின்ன சைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 9:12 அந்த சைடு ஒட்ட முடியாது. அதுக்காண்டி அந்த சின்ன சைஸ் ஃபோட்டோஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பார்க்க ஒரே மாதிரி, ஒரே சைஸ், ஒரே ஃப்ரேம் அழகா தெரியும். இந்த சென்சார் லைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டோட அன்பேக்கிங் வீடியோ போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இல்ல. ஏன்னா லைட் வெளிச்சம் இல்ல. எனக்கு வேற ஆப்ஷன் பிளக் பாயிண்ட்டும் இல்ல. சீரியல் லைட் போடுறதுக்கு. அதுக்காண்டி இந்த சென்சார் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சென்சார் லைட் நீங்க எப்பவுமே ஆன் மோடும் வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, நடுவுல வச்சுட்டீங்கன்னா, அது நம்மளோட சென்சார் மட்டும் நம்ம கை ஏதோ பட்டுச்சுன்னா, அந்த இடத்துல லைட் வெளிச்சம் வரும். அடுத்து எல்லா ஃபோட்டோவுக்கும் நான் ஒவ்வொரு மாலை மாட்டுனேன். இது லட்சுமி குபேரர் ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா, காசு மாலை மாட்டுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ருத்ராட்ச மாட்டுனேன். நீங்க ஒரே மாதிரி ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா, அதுவும் அழகா தான் இருக்கும். அதே மாதிரி இல்ல எனக்கு இந்த சைஸ் வேண்டாம், சின்ன சைஸ் வேணும்னாலும் அதுலயுமே உங்களுக்கு ஒரே அளவா கிடைக்கும். ஸோ நீங்க மீஷோல ப்ராடக்ட்டோட லிங்க் தரேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த வுட்டன் சவுக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல தான் பார்த்துருப்போம். இதோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வுட்டன் சவுக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன சிலை வச்சிருக்கோம், நெறைய வச்சிருக்கோம் அப்டின்னா, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் பத்தல. ஆனா நெறைய நம்மகிட்ட வந்து நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. ஐடியல்ஸ் அதிகமா இருக்கு அப்டின்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோட்டோஸும் சரி, ஐடியல்ஸும் சரி எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல கவர் ஆயிரும். இதுவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒரே இடத்துல இருக்கும்போது பார்க்கும்போது நல்லா இருக்கும். தனித்தனியா இருந்தாலும் கொஞ்சம் கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லேடரும் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப்லயும் இருக்கு. சிங்கிள் ஸ்டெப் இருக்கு. நான் 3 ஸ்டெப் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எனக்கு சிங்கிள் ஸ்டெப் மட்டும் போதும்னா அதுவும் கிடைக்குது. இல்ல 2 ஸ்டெப் வேணா அதுவும் கிடைக்குது. இல்ல எனக்கு 3 ஸ்டெப் வேணுன்றவங்க இதுவும் இருக்கு. நான் ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வச்சிருக்க அந்த சிவன் லிங்கம் ஆகட்டும், எல்லாமே ஒன்னொன்னும் நான் மீஷோல வாங்குன ப்ராடக்ட் தான். விநாயகர் ஆகட்டும், எல்லாமே மீஷோல வாங்குனது தான் மேக்ஸ். ஸோ நீங்க வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ அத நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சின்ன துளசி மாடமும் மீஷோல வாங்குனது தான். எனக்கு மேல் ரேக்குக்கு லைட் இருக்கு. ஆனா கீழ இல்லன்றனால தான் இந்த சென்சார் லைட் யூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, நம்மளே டிஐவில செஞ்சது. நம்மளோட தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவோட லிங்க்கும் தரேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ்ல வுட்டன் சவுக்கின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, குபேரர் பானைன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுல அரிசி, பருப்பு, அடுத்து காசு போட்டு வைக்கிறது. அங்க குபேரர் சிலைக்கு பக்கத்துல இந்த பானைய வச்சுக்குவோம். 3 இது வரும். நீங்க ஒண்ணுல அரிசி, பருப்பு, நான் காயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அத போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஸ்டாண்டும் நான் மீஷோல வாங்குனது தான். லிங்க் தரேன். அடுத்து ஒரு குபேர சிலை, லட்சுமி குபேரர் சிலை. மேல லட்சுமி இருப்பாங்க. அடுத்து கீழ வந்து குபேரர் இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா, சின்ன கும்பம் மாரி. இது காமதேனுவுமே நான் மீஷோல வாங்குனது தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த வுட்டன் சாம்பிராணி வைக்கிறது. இந்த சேர்ல வந்து நம்ம விநாயகர் வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா கிருஷ்ணர் வச்சுக்கலாம். நம்ம என்ன சிலைனாலும் வச்சுக்கலாம். நான் இதுல விநாயகர் வச்சிருக்கேன். இதுவுமே மீஷோல வாங்குன ப்ராடக்ட் தான். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க பார்த்துக்கோங்க. குணமண்டிதாய குணேஷானாய தீமஹி குணாதீதாய குணாதீஷாய. இது விளக்குலயே உங்களுக்கு துளசி மாட மாதிரி ஒரு விளக்கு வரும். அதுல நான் சின்னதா லீஃப் வச்சிருக்கேன். ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரி தனய
तनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय. அப்புறம் எனக்கு எங்கெங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்க சின்ன சின்ன இடையில டெக்கார் பீஸும் வச்சிருப்பேன். அப்புறம் அது போக விளக்கு, உண்டியல் இது வந்து பசங்களுக்கு புக் எக்ஸிபிஷன் அப்ப குடுத்த உண்டியல். அதுல அவங்க பணம் சேர்த்து வைக்கிறாங்க. இந்த வெளிய ஒட்டியிருக்க ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா, மீஷோல வாங்குனது தான். உங்களுக்கு ஓம், ஸ்வஸ்திக் பிளஸ் 4 விளக்கு, அது கூட சேர்ந்து ஒரு விநாயகர் ஸ்டிக்கரும் வரும். உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கவே. டோர் மேல ஒட்டும்போது. இப்ப நம்ம ஃபைனலா ஓவரால் வியூ பார்க்க போறோம். நான் இப்ப எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு மேல இருந்து பாருங்க. இங்க உள்ளேயும் நான் ஓம், ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அடுத்து மேல ஒரு வுட்டன் சவுக்கி வச்சு நான் எல்லா ஷோ பீஸ் அது போக சாமி சிலையும் வச்சிருக்கேன். இது 5 அம்மன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. இங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ நான் மீஷோல வாங்குனது தான். இது கீழ அடுத்த ஷெல்ஃப் ரேக்கு. அதே மாதிரி இந்த திரி தூண்டல் வீடியோவும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப விளக்கு எப்படி எரியுது, இந்த திரி தூண்டல் எப்படி எரியுதுன்னு நீங்களே பாருங்க விளக்கு. गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरी மேல பெருமாள், லட்சுமி அந்த 5 சாமி வச்சிருக்க போட்டோ ஒன்று இருக்கும். तनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय. என்கிட்ட இருக்கிற ஆன்லைன்ல வாங்கின ப்ராடக்ட்ஸ் வச்சு என்னோட பூஜை ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு இதுல என்னென்ன ஐடியாஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட பூஜை ரூமை இது பண்ணிக்கலாம். இந்த அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் மீஷோல வாங்கின ப்ராடக்ட் தான். ஸோ எல்லாமே நான் மேக்ஸிமம் 90% மீஷோல வாங்கின ப்ராடக்ட் வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.